பாக்குறீங்க இப்ப? இல்ல அதிமுக பெரிய பின்னடைவாக இந்த 18,000 பேர் பார்க்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அதிமுகவிற்கு ஏதோ ஒரு இடத்துல அது ஷபி ரொம்ப அழகா சொன்னாரு. தேமுதிக திமுக பலம் நழுவி பாலில் சொன்னபோது நிச்சயமாக அது திமுக ஒரு செட்பேக் தான் கொடுத்துச்சு. ஏன்னா நீங்க ஒரு தோற்றத்தை உருவாக்கின்ற பொழுது அது கண்டிப்பா கேடர்ஸுக்கு ஒரு சோர்வை கொடுத்துரும். அது 2011 நடந்துச்சு. எஸ் இஸ் ரைட். அதுதான் இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு நடக்கக்கூடும். அதுலேருந்து மீண்டும் வரக்கூடிய சக்தி இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம தேர்தலில் பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, இதற்கு முன்பாக இதே தாவேகா அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க சார். அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிறது தாவேகான் என்று வந்த பொழுது, நான் கரூர் சம்பவத்துக்குலாம் முன்னாடி இவர் புறப்படுறதுக்குலாம் முன்னாடி பயணம் புறப்படுறதுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வந்துச்சு. அதிமுகவுடனும் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நாங்கள் செய்யல அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதிமுகவோடும் கூட்டணி தொடர்பாக நாங்கள் எதுவும் பேசவில்லை என்று தாவேகா தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. குறைந்தபட்சம் இங்கே நாங்க யார் யார் கூட வேணாலும் சேருங்க, யார் கூட எல்லாம் சேர மாட்டேங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும்ல. அதுல ஏற்கனவே நீங்க சொன்ன அதிமுகவோடும் கூட்டணி இல்லை என்பதையாவது இந்த தீர்மானத்தில் போட்டிருக்கீங்களா? இப்ப இன்னைக்கு இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா, இதுவே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்களும் பேசல அவங்களும் பேசல சொன்ன பிறகு இதை சொல்றாங்கன்னு ஏன் பார்க்க முடியல? இல்ல சார், அப்படி இல்லை. இப்போ ரவீந்திரன் சொன்ன மாதிரி திமுகவோடு உறுதியாக கூட்டணி கிடையாது அப்படிங்கறது நம்ம நினைக்கிறோம். அவர் அது கூட நடக்குங்கிறாரு. ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு டேட்டுக்கு அது கிடையாதுங்கிற ஒரு உறுதி கொண்டோம். பாஜகவோடும் கிடையாதுன்னு சகோதரர் சொல்றாரு. ஆனால் அதிமுகவோடும் உறுதியாக கிடையாது என்பதை ஒரு தீர்மானமாக கூட உங்களால போட முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குதா இல்லையா? ஒன்று. இன்னொன்று, இந்த மேடைகளில் பேசுற எல்லாம் இருக்குல்ல, இப்போ காவல்துறை எங்களுக்கு அனுமதி தர மறுத்துடுச்சு, அதனாலதான் நாங்க கரூருக்கு போலேன்னு இவங்க சோசியல் மீடியாலையும் மேடையிலும் பேசுறாங்கல்ல. போடுங்க சகோதரர் அக்னி சொன்ன மாதிரி ஒரு தீர்மானத்தை. நாங்கள் கரூருக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டோம், இந்த அருக்கு லெட்டர் இத்தனாம் தேதி கொடுத்திருக்கிறோம், காவல்துறை அனுமதி மறுத்து எங்களுக்கு பதில் கொடுத்திருக்குது, அல்லது அனுமதி கொடுக்கவில்லை மறுக்கல, எந்த பதிலும் வரல. நாங்கள் இந்த காவல்துறை கண்டிக்கிறோம், நீங்க சொல்லுங்க. சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க மாட்டிப்பீங்க, எல்லா எவிடன்ஸா இருக்கு. டிஜிபிக்கு நீங்க மெயில் அனுப்புறீங்க, மெயில் அனுப்பிய சில மணி நேரத்தில் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து பதில் மெயில் போகுது. என்னன்னு சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல, எதுவும் இல்ல, எல்லாம் அமைதியா இருக்கு, நல்லா தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக செல்லலாம். மாவட்ட எஸ்பி மட்டும் நீங்க என்னைக்கு போறீங்கிற தகவலை சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதோட போயிட்டாங்க சார், எந்த பதிலும் இல்ல. அப்போ நீங்க எல்லாமே மேடையில ஒரு பேச்சு, ஆன் ரெக்கார்டா வேற ஒரு பேச்சா இருக்கிறாங்க. சோசியல் மீடியால வதந்திகளை பரப்புது, கோர்ட்டுக்கு போனா வேற ஒன்று பேச வேண்டியது, மீடியால உட்கார்ந்து எதையா பேசுறது, பொதுக்குழு தீர்மானம் அல்லது அத்தன்டிக்கா சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் வேற ஒரு டோன் எடுக்கிறது. இது ரொம்ப நாள் மக்கள் எப்படி உங்க நிறைவு கருத்து இதுல ஒரு வெவ்வேறு ஃபோரம்ல வேற வேற கருத்துக்களை முன்வைக்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை செந்தில் வைக்கிறாரு. இல்ல திமுக எல்லா தரமையும் ஒரே இதை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இல்ல திமுக மாற்றாதான தாவேகா, அப்புறம் திமுக செய்யறதை நீங்க செய்யணும். ஒருவேளை பேசுனதுக்காக சொல்றேன், அண்ணன் பேசுனதுக்காக சொல்றேன். நாங்க எங்களுடைய நிலைப்பாடில் அதாவது அந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி நாங்க எடுத்திருக்க நிலைப்பாடு அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் நாங்கள் எடுத்திருக்க நிலைப்பாடு ஓப்பனா தான் எடுத்திருக்கோம். எதுலையுமே எங்களுக்கு மறைத்தோ அதை ஒழிச்சு சொல்லணும் எந்த இதுவும் இல்லை. தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் 12 தீர்மானங்கள், மிக முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இதில் எங்களுடைய கட்சி சார்ந்த எங்களுக்கு மேல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இவைகளை நாங்கள் ஒரு பொது பிரச்சனையாக கொண்டு அதை நாங்கள் வெளிக்காட்டி கொண்டு அதில் அரசியல் செய்வதற்கு நாங்கள் விருப்பப்படவில்லை. இதுதான் உண்மை. அவங்க புரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு இந்த இன்னைக்கு தான் பொது நிகழ்வு அப்படிங்கிறதுனால நீங்க இரங்கல் தீர்மானம் வச்சிருந்தீங்க. இந்த 41 பேருடைய புகைப்படங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறது மாதிரியான நிகழ்வு ஏதாவது நடத்தி வேண்டான்னு கொடியே அடக்கம்பத்தில் பிறகு ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடி இருந்தாங்க. நீங்க அவங்ககிட்ட அஞ்சலி செலுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடினாங்க அப்படிங்கிறது அந்த அலுவலகத்துல இப்ப உங்க அலுவலகத்துல இருக்கக்கூடிய யாரோ 2 பேர் செய்யறது கட்சி செய்யறதா வராது. அது கட்சி கொடி அரக்கம்பத்துல பறக்க விடணும்னு அறிவிக்கலாம், அது கட்சி சொல்லிக்க முடியும். இல்ல கட்சி அரக்கம்பத்துல நாங்க ஒட்டுமொத்தமாவே அது எங்களுடைய குடும்ப இதுல நடந்த ஒரு துயரம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை சார், நீங்க தீர்மானம் கூட போட வேண்டாம். இவங்க சோசியல் மீடியால பேசுறாங்கல்ல, கரூருக்கு செல்ல அனுமதி கேட்டோம், காவல்துறை அனுமதி மறுத்துச்சுன்னு, அதை விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆணித்தரமாக சொல்லி சோசியல் மீடியாலயும் கட்சியில இருந்து பொறுப்புல இருக்க யாராவது பேசுறாங்க, கட்சியில இருந்து பொறுப்புல இருக்கக்கூடியவங்க சோசியல் இந்த மீடியால பேசுறாங்க, எல்லா டிவில இந்த கருத்தை சொல்றாங்கல்ல, டிவி பேசுறாங்கல்ல, சோசியல் மீடியா விடுறாங்க சார். இந்த மாதிரி முன்னணி தொலைக்காட்சிகள்ல சொல்றாங்கல்ல, அதையாவது விஜய் இன்னைக்கு பேசியிருக்காரா? அப்போ நீங்க பொய்ய பரப்பிக்கிட்டே இருப்பீங்க, ஆன் ரெக்கார்டா வரக்கூடியதெல்லாம் நீங்க சைலண்டா ஒதுங்கிடுவீங்க. நிறைய கருத்து. எஸ், இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் என்பது கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பின்னடைவுல மீண்டும் ஆன் ட்ராக் கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுடைய அரசியல் அவர் தன்னை பொசிஷன் பண்றாரு, பிரைமரி அப்போசிஷனா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கொண்டு வர அந்த இடத்தை தான் அவர் தக்க வச்சுக்கணும். அந்த இடத்துக்கு தான் இந்த என்டையர் ஃபைட்டை கட்டமைக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அதை நோக்கி அதை திருப்பி இருக்கிறார்.
ஏற்பட்டிருக்கிற ஒரு பின்னடைவுல இருந்து கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மீளவில்லைன்னா கூட மீண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது இருக்கிறது. நீங்க அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட செயல்பாடுகளை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னும் போது ஒரு டைரக்ஷன் வந்து இன்னைக்கு பொதுக்குழுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. டைரக்ஷன் என்பது என்னன்னா, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தலைமையில் தான் கூட்டணி, தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே. இதுதான் பார்ட்டி லைன் அப்படின்றது. பிரைமரி அப்போசிஷனுக்கு தன்னை அவர் நகர்த்துறாரு அப்படின்னா அதிமுக அதை எப்படி பாக்குது? ஏன்னா அதிமுக தான் பிரைமரி அப்போசிஷன் இந்த ஸ்டேட் அசம்பிளி அண்ட் ஓட் ஷேர் இதெல்லாம் அப்ரூவ்டு. இது ஒன்று, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இந்த மாட்டு சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விலைக்கு பேசுகிறாங்க அப்படின்றது தெரியாது. அது மேலே வந்து 2 பேரும் பேசிக்கிறவாங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு கர்ச்சீப்பையோ அல்லது துண்டையோ போட்டுக்கிறவாங்க. அந்த மாதிரி அரசியலில் மறைமுக அரசியல்லாம் எடுபடாது. உங்களிடம் நடிகர் விஜய் அவர்களிடம் தாவேகாவின் தலைவர்களிடம் ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சிக்கான தொண்டர்களும் கட்டமைப்பு இருக்குதான்னு கேட்டால் தேர்தலில் தெரியும். ஒன்று, அந்த சம்பவ நிகழ்வு நடந்த உடனே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நாகரிகமான முறையில் அந்த வருந்தத்தக்க சம்பவத்தை நாம் கையாண்ட விதம் மக்கள் பாராட்டுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பாரே, ஆனால் தமிழக அரசும் அந்த அரசியல் கட்சி நடத்திய அரசியல் கட்சியும் தான் பொறுப்பு என்று அவரால் சொல்ல முடியும். ஆனால் அவர் சொல்லவில்லை. காரணம், அந்த ஒரு துன்பியல் சம்பவத்தை அவர் அரசியலாக்க விரும்பல. ஒன்று. ரெண்டாவது சார், ஒரு தேர்தலில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்றது தெரியாமலேயே அவர்களும் அதிமுகவுடன் எதிர்க்கல நினைக்காதீங்க. இந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு வந்துவிட வேண்டும், அதனால் எதிர்க்காமல் நாம் நட்பாக இருந்து உங்க வாக்குகளை இழுக்க பார்க்க கபலீகரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமாக கூட இருக்கலாம். அதற்காக அதிமுக அவர்களை எதிர்பார்ப்பது என்பது அவர்களும் உங்களை அந்த இடத்துக்கு போக கூடாதுங்கிறதுனாலதான் பொதுச்செயலாளர் இப்ப நாங்க பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தலங்கிறத ஓபனா பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க. அது வேற சார். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு 2 வருஷம் ஆச்சு, எந்த கட்சி உங்களுடன் கூட்டணிக்கு வந்திருக்கிறது? சரி, ரைட். திரு ரவீந்திரன், ரொம்ப சுருக்கமா. விஜயோட தனித்து போட்டிக்கு இதுவரை யாரும் இல்ல. டாக்டர் கிருஷ்ணசாமி கூட கட்டமைப்பு இல்லாத கட்சிகள் தங்களோட இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றாருன்னா அவரு ஹெவியா தான் டிமாண்ட் பண்ணுவாரு. டிடிவி டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷனையும் வைக்கிறாரு. பட் கரூர் விஷயத்தை பொறுத்தளவுல டிடிவி டிஎம்கே நீங்க சொல்ற அடிப்படையில பார்த்தா அதிமுக பாஜகலையும் புதிய கட்சிகள் இன்னும் வரல இருக்கலாம், இன்னும் வரல. தாவேகாவுக்கும் யாரும் கூட்டணிக்கு இன்னும் வரல. இல்ல, காரணம் தாவேகா என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறதுல அவங்களுக்கே சந்தேகமா இருக்கு. எல்லாமே ஜனவரிக்காக வெயிட் பண்றாங்க. தமாக சென்ற வாரம் பொதுக்குழுவில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தமாக அவங்களோட தான் இருக்காங்க. அவ்வளவுதான், மாற்று கருத்து இல்ல. அவங்க தொடர்ச்சியா இருக்காங்க. 2024 இல்லையே வரதான் செய்யுது. அதிமுக பாஜக தாவேகா தனிச்சு நிற்க கூடாது, நட்பு கட்சியா இருக்கணும், கொள்கை எதிரி பாஜகவே நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தனிச்சு நின்னா பரவாயில்ல, கொள்கை எதிரி கூட பெயரக்கூடாதுங்கிறதுல ராகுலும் ஸ்டாலினும் உறுதியா இருக்கிறாங்க. என்ன நினைக்குதுன்னா அதிமுகவும் தாவேகாவும் பிரிஞ்சிடக்கூடாது, சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுக தங்கள் தலைமையில் வர வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனா எல்லா பேரும் நாங்க தேர்தலை நிக்க மாட்டோம், எல்லாரும் என் பின்னாடி வாங்கப்பா, எந்த கட்சி இது வரைக்கும் வரல, ஆனா நாங்க தான் முதலமைச்சர்னு தாவேகா நினைக்கிறோம். எல்லாத்துலயும் முக்கியம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க. பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்து